السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வெள்ளி இரவு நாம் இந்த துஆவை 7 தடவைகள் ஓதுவோம். அல்லாஹ்வின் உதவி கிடைப்பதை கண்கூடாக காணலாம். நாம் மனதில் நினைத்த காரியத்தை அல்லாஹ் மிகவும் எளிதாக நடத்தி வைப்பான். அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இப்பொழுது கண்ணியமான ரமலானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த ரமலானினுடைய மாதத்தின், அதாவது ரஹ்மத்தினுடைய 10 இறுதி நாட்களிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரஹ்மத்தை அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தின் 2வது ஜும்ஆவுடைய நாளை நாம் அடைந்திருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாம் இந்த வெள்ளி இரவிலே இந்த துஆவை ஓதுவோம். அதே போன்று சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவது மிகச்சிறந்த ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அடுத்த ஜும்ஆ கிடையில் அது உங்களுக்கு ஒளியாக இருக்கும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் இந்த துஆவை 7 தடவைகள் ஓதுவோம். அல்லாஹ்வினுடைய நேரடி உதவியை பெற்று தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆ. அதே போன்று நாம் மனதில் நினைத்த காரியத்தை மிகவும் எளிதாக நடத்தி தரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு துஆ. என்ன துஆ என்றால், அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் என்ற இந்த துஆவை நாம் 7 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான்.